கூடுதல் தொகுதி இந்த முறை இப்போதைக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பல கூட்டணி கட்சிகள் பலரும் நிறைய தொகுதிகள் கேட்டுட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. இந்த வருஷம் வேணாம், அடுத்த தேர்தலை நம்ம சந்திப்போம்னு ஒரு பதில் வந்துச்சுன்னா உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இல்லை, ஏற்கனவே கூட்டணி கட்சிகள் அதிகமாக இருக்குது, இந்த முறை பொறுத்து கொள்ளுங்கள், இந்த இடத்தில் நீங்கள் போட்டியிட்டு சட்டமன்றத்துக்குள்ளே வாருங்கள் என்கிற வேண்டுகோளோடு தான் கடந்த 2 நாடாளுமன்ற தேர்தலிலும் எமது கட்சி ஒரு இடங்களை நாங்கள் கேட்டோம். அப்போது அவர்களிடத்தில் இப்படி ஒரு பதில் எங்களுக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், சட்டமன்ற தேர்தலில் எனக்கு ஒரு இடத்தை தந்தார்கள். உள்ளாட்சி தேர்தல்கள் நடைபெற்றன. இந்த உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் ஒரு மேயர் கேட்டோம், தரவில்லை. குறைந்தபட்சம் கடலூர் துணை மேயர் கேட்டோம், தரவில்லை. ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் பதவிகள் கேட்டோம், எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. நகரமன்றத்தினுடைய தலைவர் பதவிகள் கேட்டோம், கிடைக்கப்பெறவில்லை. குறைந்தபட்சம் எனக்கு கொடுத்த பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் 2 பேரூராட்சிகள் இருக்கிறது. 2 பேரூராட்சிகளில் ஒரு பேரூராட்சி தாருங்கள். அதுபோன்று 2 நகராட்சி இருக்கிறது, ஒரு நகராட்சி தாருங்கள். பண்ருட்டி அண்ணாகிராமம் என்று 2 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்றை தாருங்கள் என்று கேட்டோம். எதுவும் நமக்கு தரப்படவில்லை. அதுபோன்று நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் தொடர்ச்சி திமுக தலைமையிலான இந்த வெற்றி கூட்டணிக்கு நாங்கள் மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறோம். ஆதலால் மீண்டும் இப்போது கட்சி தொடங்கி 15 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இந்த 15 ஆண்டு காலம் கழித்தும் மீண்டும் உங்களுக்கு ஒரு இடத்தை தான் தருவோம், நீங்கள் இந்த முறை எங்களுக்காக தேர்தல் பணி ஆற்றுங்கள் என்று திமுக பார்வையிலிருந்து சொல்வதில் நியாயம் இருக்கலாம். ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்தவரையில் அது அப்படி ஒரு பேச்சு எடுபட்டால் அது எமக்கான நீதியாக இருக்காது என்பதுதான்